அதிபதி சமையலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாங்க அன்பா சமைக்கலாம், அன்புடன் பரிமாறலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூட தேவையான பொருளையும் பார்த்துடலாம். நான் 20 நிமிஷமாக பாசுமதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூடவே மஷ்ரூமு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு நெய். பாருங்கள், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். நம்ம இப்போ தாளிச்சிடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் நெய்யே போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூடவே ஜீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதோட தாளிப்பு ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஒரு லைட்டாக வதக்கலாம். கூட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்பூனாலேயே 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மஷ்ரூம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து சுடுதண்ணி காய வச்சுக்கணும். நம்ம அரிசியை வேக வச்சு எடுக்கிறதுக்கு. அது கூட பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது வாசத்துக்காக வந்து இந்த தண்ணி கூட போட்டுட்டு இது வந்து இந்த ரைஸை வந்து இது கூட நம்ம வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாசத்துக்காக தான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போடுறோம். 1 ஸ்பூன் அளவு நெய் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை பார்த்துடலாம். இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரைஸை வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம தம்மு தான் போட போகிறோம். அதனால் இது மாதிரி வந்து கிளறி விட்டு நம்ம இது மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா மேலாப்பில் தூவிட்டு நான் வந்து இப்போ வெங்காயமும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில். அதை வந்து மேலே வெங்காயம் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வறுத்து வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டு இது நம்ம இப்போ 20 நிமிஷம் வந்து அப்படியே வந்து தம் போட போகிறோம். 20 நிமிஷம் நம்ம டைரெக்டாக அடுப்பில் போட போல் நம்ம ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுட்டு அப்படியே சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு அதை தூக்கி 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் போதும். ஃபுல்லாக சிம் பண்ணிடணும் தோசைக்கல்லை சூடாடவுன்னு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 20 நிமிஷத்துக்கு அப்புறம்
ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது. நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்கலை, தோசைக்கல் வச்சதுனால கொஞ்சம் கூட தூரில் பிடிக்காது. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இது நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.